கேரட் அண்ட் ரவா வச்சு இன்றைக்கி பாப்பாவுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சியில் கிரேட் பண்ண கேரட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு ஒரு 2 பெப்பர் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்திக்கிறேன். பாப்பாவுக்கு கீ சேர்த்துனா உமட்டுற மாதிரி இருந்தால், ஸோ அதனால் இன்றைக்கி நான் கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் கீ ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரவாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூடவே அரைச்சி வச்சுருக்க கேரட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக நம்ம ரவா செய்கிறக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்ல, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனாவே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நார்மலாக நீங்கள் விடுற தண்ணியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் ரவா நல்லா சாஃப்டாக வரும், அவங்களுக்கு முழுங்குறக்கும் ஈஸியாக இருக்கும். நான் பாப்பாவுக்கு சம்டைம்ஸ் இந்த கேரட் அண்ட் ரவாவை இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொடுப்பேன், இல்லைனா நட்ஸ் இல்லைனா டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொடுப்பேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.